வணக்கம். நான் வின் இளங்கோ. நம்ம இப்போ மேட்டூரில் இருக்கக்கூடிய புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் தான் நம்ம இருக்கிறோம். மேட்டூர் சேலம் பகுதியில், அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி இந்த மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையில் இருக்கிற பேருந்து நிலையம் பழையதாக இருந்தது. அது வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும். கடைங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது. தரைத்தளமும் நிறையா அடிக்கடி இதாகிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்பொழுது இருக்கிற இந்த புதிய பேருந்து நிலையம் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்ட புதிய வணிக வளாகங்கள், கடைகளெல்லாம் கட்டி, நுழைவு இடமெல்லாம் கட்டி, தரைத்தளம்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரீட்லாம் போட்டு பல போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் உயரமும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலைப்பாடுகளோட இந்த மேட்டூர் புனரமைக்கப்பட்ட, அதை பாருங்கள் தரைத்தளம்லாம் தெரியுதுங்களா, காங்கிரீட்லாம் போட்டு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழாவுக்கு தயாராகுது. இது வந்து நுழைந்து வலதுபுறம் இருக்கிற கட்டிடம். இங்கே வந்து கீழே தரைத்தளமும் மேலே ஒரு தளமும் போட்டு வணிக நிறுவனங்கள், அதாவது கடைகள் வாடகை கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது நேராக இருக்கிற கட்டிடம் இது வந்து இடதுபுறமாக இருக்கட்டும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தரைத்தளம் மட்டும்தான் கடை இருக்குது. பேருந்து நிலையம், அதாவது பேருந்து நிறுத்துவாங்க இல்லைங்களா, அந்த தனித்தனி இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் அடித்து அதை வர்ணங்கள்லாம் பூசி கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சாங்க. அது பாருங்கள், அந்த அரச மரம் நல்ல வேலைங்க. அந்த அரச மரத்தை வெட்டாத விட்டு வச்சுருக்காங்க. அதை ஒன்றாவது விட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து சந்தோஷப்பட தான், மகிழ்ச்சி அடைய தான் வேணும். ஒரு மேட்டூர் நகராட்சிக்கு ஒரு அருமையான பேருந்து நிலையத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. இது உண்மையாலுமே ஒரு நல்ல விடயம்தான். மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து அமரும் இருக்கைகள்லாம் இன்னும் அமைக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய விடயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு இருக்குது. உண்மையாலுமே இந்த புதிய பேருந்து நிலையத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எப்போது திறந்து வைப்பாங்க அப்படின்றது இன்னும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கலை. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் தகவல் தெரிவிக்கிறேன். இந்த பேருந்து நிலையத்துக்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த பேருந்து நிலையத்துக்கு என்ன பெயர் வைத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காத கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த பேருந்து நிலைய பணிகள் கிட்டத்தட்ட முடியும் தருவாயை நோக்கி போயிட்டுருக்குது. கூடிய விரைவில் திறப்பு விழாவிற்கும் தயாராகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் அதனுடைய பதிவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள எண்ணற்ற தகவல்களை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.